ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme Nazo 80 Lite இந்த மொபைல் அமேசான் ஆப்ஷன்ல லான்ச் பண்றாங்க. 2 வைப்ரன்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியண்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல Realme Nazo 80 Lite பார்த்துட்டோம். அது வந்து ஒரு 5G நெட்வொர்க் மொபைல், இது வந்து ஒரு 4G நெட்வொர்க் மொபைல். இந்த மொபைல் ஏற்கனவே Flipkartல லான்ச் பண்ண Realme C71 மொபைலை அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி தான் இந்த வட்டம் அமேசான்ல Nazo 80 Liteன்னு 4G நெட்வொர்க்கோட பல்ஸ் லைட் எஃபெக்டோட யூனிசாக் சிப்செட்டோட கலை இறக்கிருக்காங்க. சேம் பிரைசிங்கோட கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த Realme C71க்கும் இந்த Nazo 80 Liteக்கும் இந்த ரெண்டு மொபைலுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு, இல்ல ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைலா, இத பத்தி நம்ம வீடியோல நம்ம டீடைலா பேசுவோம். அது போக இந்த மொபைல் யார் யாருக்கு செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாது, இத பத்தி டீடைலா பிரீஃபா பார்ப்போம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். Realme Nazo 80 Lite பாக்ஸ் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் நமக்கு யூசர் கைட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 15 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான். இந்த Realme Nazo 80 Lite இந்த மொபைலை பொறுத்தளவு 2 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 464GB வேரியன்ட் 7300 ரூபீஸ்க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 612GB வேரியன்ட் 8300 ரூபீஸ் கோட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாலா 700 ரூபீஸ் கேஷ்பேக் ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பாப்போம். பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துலயே உங்களுக்கு பல்ஸ் லைட் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிங்கிள் ஃபிளாஷ் லைட்டோட அதுக்கு ஒரு சின்ன கட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பல்ஸ் லைட்ஸ் பாத்தீங்கன்னா மல்டிபிள் 9 கலர்ஸ் எஃபெக்டோட கொண்டு வந்திருக்காங்க. இன்கமிங் கால் அண்ட் இது மாதிரி விஷயங்களை கஸ்டமைஸ் பண்றதுக்காக இந்த பல்ஸ் லைட் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த பிரைசிங் செக்மெண்ட் வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் பேக் சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் பாட்டம்ல Realme பிராண்டிங்கும் அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு வாட்டர் டாப் நாச்சோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட். இந்த மொபைலோட வெயிட் 201 கிராமும், திக்னஸ் 7.94 mm கொண்டு வந்திருக்காங்க. 8 mm வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த Realme C71 டிசைன் ஃபேட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது 6.74 இன்ச்ல HD பிளஸ் டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 563 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே சூப்பரா இருக்கு. அது தவிர்த்து இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் நல்லா இருக்கு. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 120 Hz கொண்டு வந்திருக்கலாம், பட் ஆனா கொண்டு வரல. என்னதே இருந்தாலும் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 201 கிராமும், திக்னஸ் 7.94 அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Realme 6.0 சப்போர்ட் இருக்கு. மெமரிக்கா 2TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.2, சிங்கிள் ஸ்பீக்கர் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. IP54 ரேட்டிங் வித் பில்ட்ரிகேட் சர்டிபிகேட்டோட இருக்கு. அண்ட் உங்களுக்கு 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பல்ஸ் லைட் எஃபெக்டும் இருக்கு. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இந்த போனோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பேட்டரி தான். ஏன்னா இங்க 6300 mAh பேட்டரி வித் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 13 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5 MP தான். இங்க ISR 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல பிரைமரி சென்சார்ல வீடியோ எடுக்க முடியும். அது போக இந்த டியூவல் வீடியோஸ், டைம் லேக்ஸ், நைட் மோட் டெடிகேட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எடுக்கிற ஷாட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன். இங்க கேமரா நிறைய காம்ப்ரமைஸோட தான் இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ், இன்டோர்ல நிறைய நாய்ஸஸ் வரதான் சேருது. அண்ட் செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இங்க பிஹேவ் ஆகுது. சோ கேமராக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ இது மாதிரி இந்த பிரைசிங்க்கு கேமரா செக்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைலோட ப்ராசஸர், சோ இந்த போன்ல ஹேண்டில் பண்றதுக்கு யூனிசாக் சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. 1.8 GHz. சோ இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு கிராபிக்ஸ் தரன் கொண்ட ஒரு சிப்செட்னே சொல்லிக்கலாம். பெரிய அளவுக்கு ஹையர் எண்டர் கேம்ஸ் இல்ல பிளே பண்ணிக்கிற முடியாது. பட் ஆனா லோ எண்டிங் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. அண்ட் இந்த போன்ல என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. அண்ட் பெரிய அளவுக்கு கேமிங்க்கு கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணி இந்த போனை தயவு செய்து எடுக்காதீங்க. ஒரு மாடரேட் யூசருக்குள்ள ஒரு எப்படி அவங்க டே டு லைஃப்ல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சிப்செட் வந்து நல்லா அமைச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்தவரை பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த சிப்செட்ல பண்ணிக்கிறாதீங்க. ஸோ இது மாதிரி ஒரு சிபியூவோட
சோ இது மாதிரி ஒரு எஸ்ஓசியோட அமைஞ்சிருக்கு இந்த சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Realme C71 ஒரு காமனா அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Realme Narzo 80 Lite இந்த மொபைல் பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி 2 வைப்ரான கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Realme C71க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த போனோட பிரைசிங் கிட்டத்தட்ட ஒரு 400 rupees கம்மி பண்ணியே கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் வேரியண்டா இருக்கட்டும், ஹையர் வேரியண்டா இருக்கட்டும். இந்த மொபைல் நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் அந்த ஹையர் வேரியன்ட் 6GB RAM எடுத்துருங்க. ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். அது போக இந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்டரி மொபைல் வேணும், இந்த நம்ம ஷாப்புக்கு ஏதாச்சும் பேமெண்ட் பண்றதுக்கு, பேங்கிங் செக்டருக்கு, லைக் வாட்ஸ்அப் சேட்டிங் அண்ட் ஒரு சின்ன சின்ன வீடியோ கால் அட்டன் பண்றதுக்கு அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்டான ஒரு போன் நல்ல ஒரு பிராண்ட்ல இருந்து வேணும், அது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதை தவிர்த்து இந்த கேமிங் பயமா விளையாடுவேன், இந்த கேமரா எக்ஸ்பர்ட் ரேஷியோல எனக்கு பயங்கரமா வேணும், அது மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த போன் எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குரிய போன் இது கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு மாடரேட் யூசர் டே டு டே லைஃப்ல அவங்க என்னென்ன பிஹேவியர் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த போனை வடிவமைச்சிருக்காங்களே தவிர பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த போன்ல நீங்க பண்ணிக்கிறாதீங்க. என்னதே இருந்தாலும் இந்த Realme Narzo 80 Lite ஆகட்டும், இந்த Realme C71 ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மொபைல். பிளாட்ஃபார்ம் சேல்ஸ் தான் வித்தியாசம். பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல நாசோவும், பிளிப்கார்ட்ல ரியல்மியும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளிப்கார்ட் ரியல்மியில காட்டிலும் உங்களுக்கு இந்த Narzo 80 Lite பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியா கொண்டு வந்திருக்காங்க. சோ என்னோட ரெக்கமெண்ட் பிரைஸுக்காக இந்த Narzo 80 Lite எடுத்துட்டு போயிடலாம். இல்ல உங்களுக்கு Realme C71ல கார்டு ஆஃபர்ஸோட நிறைய ஆஃபர் உங்களுக்கு பிளிப்கார்ட்ல இதை காட்டிலும் கம்மியா கிடைச்சிச்சுன்னா C71 ரெண்டுமே ஒரே மொபைல் தான். பிரைசிங் எது கம்மியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த போன் வடிவமைச்சிருக்காங்க. அதாவது மாடரேட் யூசருக்காக அதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவாங்க. நிஜமா ஒரு நல்ல ஒரு போனா இருக்கும் இந்த Realme Narzo 80 Lite இருக்கட்டும், இந்த Realme C71 மொபைலா இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.